ஹாய் கிட்ஸ், நம்ம இப்போ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 11 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணணும். இப்படி இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் இதைய ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணணும். இதை அன்ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி மடித்து விடுங்க. அதேமாரி இந்த சைடும் இப்படி மடித்து விடுங்க. இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிட்டீங்க. அகெயின் வேணால் ஒரு டைம் காட்டுறேன். ஸ்கொயர் ஷீட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சு. அகெயின் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம். இப்போ அதை அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மடிப்பில் இதை நம்ம இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் இப்படி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போ இதை இப்படி மடித்து விட்டுருங்க. இதையும் இந்த மாதிரி இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இதை எடுத்து இதை உள்ளே விட்டுருணும். நம்ம அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். அதே மாதிரி இதுலேயும் இப்படி உள்ளே விட்டுருங்க. இப்போ ரெண்டையும் மடித்தது இப்போ உள்ளே விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அகெயின் இதையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கம் போட்டு இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிடணும். ஒரு 1 மினிட் அப்படியே வைங்க. அப்போ தான் நல்லா காய். நல்லா அப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாரோட ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம இன்னொரு 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒவ்வொன்றோட நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கம் போடும்போது இந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் போடணும். சும்மா நிறைய பக்கம் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளார் ஒட்டிக்கும், நமக்கு நீட்டாக வராது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய விடுங்க. இப்போ தான் நல்லா காஞ்சதுன்னா தான் உங்களுக்கு பிரிக்கும் போது அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த 5 பெடல்ஸுமே ஒட்டியாச்சு. இப்போ அகெயின் இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஒட்டணும். அதுக்கு இப்படி கொண்டு வரணும். இங்கே கம் போட்டு இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இந்த 2 பெடல்ஸையும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அப்படி திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஃப்ளார் ஒட்டினது வரும். நீங்கள் கரெக்டாக இந்த முக்கோண ஷேப்பில் இங்கே மட்டும்தான் ஒட்டணும். எக்ஸ்ட்ராஸ் ஒட்டினீங்கன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். இப்படி நீட்டாக ஒட்டிக்கணும்.
ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக இதில் வேணால் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி அப்படியே அழகழகாக நிறையா கலர்ஸில் செஞ்சு பார்க்கலாம். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.